ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தயிர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி மாவு, அதே கப் அளவுக்கு தயிர், நல்லா புளிக்காத தயிராக இருக்கணும். தயிர் புளிச்சிருந்தால் அப்புறம் அந்த முறுக்கும் புளிக்கும், அதனால் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ இந்த மாதிரி பீட்ரோ ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இது கூட நம்ம என்ன சேர்த்துறோன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஜீரகம், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இது வந்து கருப்பு எள்ளு, அது கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா கையிலேயே நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை வந்து இதில் சேர்த்திக்கலாம். நம்ம நீங்கள் மாவு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணும்போது அது நல்லா கெட்டியாயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ரொம்ப ஹீட் ஆக விடக்கூடாது, லைட்டாக. இப்போ இதெல்லாம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம முறுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. இதை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி தட்டிட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டோ மாதிரி நல்லா வந்துடும். உருண்டு ரெடி பண்ணிவிட்டு கையில் வந்து கொஞ்சமாக இப்படி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பெரிய பால் சைஸ்க்கு எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு அதை வந்து நீளமாக இப்படி பண்ணணும். இப்படி கீழே வச்சு இப்படி உருட்டினீங்கன்னா இப்படி நீளமாக வரும். நீங்கள் வந்து இது செய்யறதுக்கு வந்து முறுக்கு பிடி அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. நம்ம கையிலேயே செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீளமாக பண்ணிவிட்டு ஒரு நைஃப் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இதையவே இன்னும் ஆஃபாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையவே இப்படி நீளமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு முறுக்கு மாதிரி இப்படி ரவுண்ட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். எப்படி வேணால் போட்டுக்கலாம். இதை வந்து நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் முறுக்கு மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பெரிய ரவுண்டு வேணாலும் செஞ்சுக்கலாம், சின்னதாக வேணாலும் செஞ்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அப்படி இல்லை, இப்படி நீளமாக உங்களால் இப்போ பெரிய உருண்டையாக உருட்டி இப்படி நீளமாக உருட்ட முடியலைன்னா குட்டி குட்டியாக கொஞ்சமாக மாவு எடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறது எப்படின்னு. இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு ரவுண்ட் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையிலேயே இப்படி கூட பண்ணிக்கலாம். நான் அதை ஏன் காட்டினேன்னா உங்களுக்கு நீளமாகவும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக காட்டினேன். இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முறுக்களவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முறுக்கு மாதிரி முறுமுறுலாம் இருக்காது, உளுந்த வடை டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு. இது வந்து ஈவினிங்கில் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா நம்ம இது கூட செஞ்சுக்கலாம், காஃபிக்கு டீக்கு அந்த மாதிரி. இது வந்து உளுந்த டேஸ்ட்டில் இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த முறுக்கு செஞ்சுட்டு தயிரில் போட்டும் ஊற வச்சு சாப்பிட்லாம், சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு, எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன், இது சின்ன கடாயினால். எல்லாம் நல்லா கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம்.
இது வந்து எமர்ஜென்சி முறுக்கு. ஈஸியாக டக்குன்னு எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா சாயந்தர நேரத்தில் இது செஞ்சுக்கலாம். முறுக்கு டைப்பில் இருக்கிறனால தயிர் முறுக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இது உளுந்த வடை டேஸ்ட்டில் தான் இருக்கும். அது முக்கியமாக புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டில் இருக்கும். இது புளிச்சதுன்னா டோட்டலாக அப்புறம் முறுக்கே புளிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். இதை நீங்கள் சும்மா ஒரு குழந்தைங்களுக்கு டொமேட்டோ கெச்சப்பு, மயோனைஸ் அந்த மாதிரி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட சாம்பார் இருந்தால் சாம்பார்லேயும் நல்லா ஊற வச்சுக்கலாம். தயிர் இருந்தால் தயிர்லேயும் ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான தயிர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணிக்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பை பை, see you.